ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஆர் ஐடிஐ லெவலில் நடந்த பாலிட்டி கொஸ்டின் சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். பிராந்திய அல்லது மாநில கட்சிகள் அங்கீகாரம் பெறுவதற்கு தேர்தல் ஆணையம் விதிக்கும் நிபந்தனைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறணும் அப்படின்னா என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்கள். மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் 3% வாக்குகளை பெற வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங். ஏன்னா மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை பெற வேண்டும் அப்படிங்கிறதான் கண்டிஷன். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங். செகண்ட் பாருங்கள். 25 தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதி அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கரெக்டு. தேர்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, மாநில சட்டமன்ற மொத்த தொகுதிகளில் 6% தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது ராங். ஏன்னா மாநில சட்டமன்ற மொத்த தொகுதிகளில் 3% தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் ராங், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, தேர்டு ஸ்டேட்மெண்ட் ராங். அப்போ கரெக்டான ஆன்சர் தான் கேட்குறாங்க. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர்.